என்ன ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நம்மளுடைய யூத் பாஸ்டர் ஜெபிக்கும் போது என்ன கவலைகளையும் எந்த சூழ்நிலையிலும் என்ன போராட்டங்களையும் நாங்கள் கடந்து வந்திருந்தாலும் எங்களுக்கு நீங்க பலப்படுத்தினாலுமே நம்மள ஆண்டோடைய பலத்தை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளாக இந்த நாளில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம் அல்லவா? நம்மளுடைய தேவன் நம்ம மத்தியில் அறிவியலை அவர் அசைவாடும்படி முதலாக இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படி இந்த கிருபை கொடுத்த தேவனுக்காக நான் முதலாக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து விசேஷமாக இந்த நாளில் வந்து மாதர்ஸ் டேன்னு சொல்லி இந்த சிறுமியான எண்ணெயை வந்து மாதர்ஸ் எங்களுக்காக வார்த்தையை பகிர்ந்து கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட வண்ணமாக இந்த ஸ்பெஷல் டேயை வந்து நம்ம குடும்பமாக நம்ம செலிப்ரேட் பண்ண முடியாட்டினாலும் நம்மளுடைய ஒரு சில மாதர்கள் இன்னைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. புது மாதர் கூட இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேவனோட சமூகத்திலே பெத்தல் எவெஞ்சலிக்கல் திருச்சபையின் சார்பாக we welcome youth pastor Mr. and Mrs. Devaraj Esther அவர்கள் கலந்துக்கிட்டு இவர்களுடைய சபையின் சார்பாக திருமண காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணின தேவ பிள்ளைகள், ஊழியத்தை நடத்தின ஊழியக்காரர்கள் உங்கள் அனைவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபையின் சார்பாக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம் தேவனுடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்பதாக இன்றைக்கு யூத் பாஸ்டர் ஜெபிக்கும் போது அந்த வார்த்தையை நான் கேட்டோன்னே எனக்கு ஒரு காரியம் திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன ஞாபகம் வந்துச்சுனாக்கா, நம்மளுடைய பிஷப் ஐயா சொந்தமா அவர் கட்டின ஒரு பாடல் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? பலவீனத்தில் பலன் தாருமே இயேசு ராஜா, சுகவீனத்தில் சுகம் தாருமே இயேசு ராஜா என்று யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கிறவங்க நம்ம என்ன செய்ய போறோம்? வாயை திறந்து சத்தமா நம்ம பாட போறோம். ஞாபகம் இல்லாதவங்க அதை கேட்டு திருப்பி நம்மளோட சேர்ந்து பாட போகிறாங்க. அல்லையா? நம்ம சந்தோஷத்தோட ஒரு விஷயம் நம்ம எழுந்து நின்று இந்த பாடலை நம்மளுடைய தேவனுடைய சத்தியத்துக்கு போறதுக்கு முன்பதாக நம்ம இன்னைக்கு உண்மையை சொல்ல போனாங்க, நான் இன்னைக்கு போலீஸ்காரங்க ஏமாத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்னாக்கா தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போனது ரொம்ப ஆர்வமாக இந்த எஸ்ஓபி அது இதுல ரோட் பிளாக் எல்லாம் கேட்ட பிறகு நேத்து வரைக்கும் நான் வேலைக்கு போகும்போது நான் எப்போதும் போனேன். இதுக்கு முன்ன இருந்த ரோட் பிளாக்ஸ் எல்லாம் வந்து நேத்து வரைக்கும் இல்லைங்க. அதே போல இன்னைக்கு சந்தோஷமா ஐயோ ஓகே இன்னைக்கு சண்டே கண்டிப்பா போட்டிருக்க மாட்டாங்க, மண்டேல இருந்தா அங்க வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். ஜாலியா பாட்டு கேட்டு வந்து திடீர்னு ரோட் பிளாக் பார்த்தோன்னே நானே கொஞ்ச நேரத்தில் அப்படியே கபராவா இருந்தேன். என்னுடைய ரோட் பிளாக் நினைச்சு அப்படின்னு சொன்னேன். பட்டாப்பூச்சி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு. அப்புறம் நப்பக்கி மன்னிச்சு அப்படின்னு கேட்டான். சார் நப்பக்கி கச்சு இருந்துச்சு அப்படின்னு. எங்க கச்சுன்னு சொன்னேன். கொத்துக்க முடியும். அப்போ இன்னொரு ஒரு வார்த்தை கேட்டா, அன்று சமூகத்துல நான் கதை விட்டுட்டு வந்துட்டேன். ஓ டாக்டர் கொத்துக்க முடியும் கிளினிக் அப்படின்னு சொன்னேன். ஓ டாக்டர் ஆமா அப்படின்னு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கு நன்றி செலுத்திட்டு ஆண்டவரே உங்க ஆலயத்துக்கு போறதுக்கு நான் ஆர்வமாக அவனுடைய செவியோ அல்ல கண்களோ எதையும் நம்ம லெட்டர் அப்பயே கவனமா நான் தேடினேன் ட்ராவர்ல இருந்து. பட் இருந்தாலும் அவன் வந்து அந்த லெட்டர் ரொம்ப கன்சர்னா இருக்குதுல்ல, அந்த மாதிரி சொன்ன பிறகு சரி ஜலான் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ வரும்போது யோசிக்கிட்டு இருந்தான், ஆண்டவரே ஒரு சில தெய்வ பிள்ளைகள் இந்த மாதிரி போர்டர்ஸ்லாம் கடந்து வர பிள்ளைகள் வந்து இவங்களுக்கு எதுவுமே சோர்வு இல்லாத பிள்ளைகள், எதுவுமே இவங்களுக்கு தடல் இல்லாதபடி அந்த வாஞ்சியோடு வந்து கொண்டு இருந்தாங்கன்னாக்கா அந்த டிராவலிங்ல வந்து நாங்கள் பின்னால நாங்கள் ஜெபிக்கும் போதும் அப்படித்தான் நாங்கள் நினைச்சு ஜெபிச்சோம். டிராவலிங்ல எந்த ப்ராப்ளம் இல்லாதபடி வந்து சேரும் ஆண்டவரே சொல்லி நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் பேர் நம்ம முதல் வந்தோடனே ஒரு எத்தனை பேர் தான் நாங்கள் இருந்தோம். ஓகே ஆராதனை நம்ம டைமோட நம்ம கரெக்டாக ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு வாங்கியோட சந்தோஷத்தோடு நாங்கள் ஆரம்பிச்சோம். ஆனால் தேவன் கொஞ்சத்துல கூட உங்களை ஒன்றும் அதிகமாக எங்களை சேர்த்து வச்சு சந்தோஷத்தோடு எங்களோட ஆராதிக்க வைத்து அந்த தேவனே ஒரு விஷய காலத்தை கொடுத்து அவரோட கவிதை பற்றி அவரோட வெள்ளவீனத்தில் வெள்ளம் ஆரோக்கியத்தை அவரோட வெள்ளத்தோடு நம்ம ஆனது ஆராதிக்கப்படுகிறோம். ஒரு விஷயம் நம்ம ஆனது சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே வெள்ளவீனத்தில் வெள்ளம் தாருமே என்னோட இயேசு ராஜா, சுகவீனத்திலே ஆண்டவரே எனக்கு சுகம் தாருமே ஆண்டவரே என்று நம்மளுக்கு சுகத்தை தேடி அந்த வந்திருக்கிற அந்த தேவனை ஒரு விஷயம் நம்ம சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி உற்சாகத்தோடு வெள்ளத்தோடு நம்ம அவருடைய பாடி மகிமைப்படுத்த போகிறோம்.
உங்களுடைய வார்த்தை கேட்கவும் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை உயர்த்தவும் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே, நீ செய்த நன்மையான காரியங்களை நினைவுகூரவும் ஆண்டவரே, இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறீர்களா அனைவரையும் ஆண்டவரே கருத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு வீசை ஆண்டவரே, ஆண்டவரே நான் மறைத்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினால் ஆண்டவரே, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையினால் ஆண்டவரே புறப்படுற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே எனக்கும் ஆண்டவரே ஆண்டவரே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு பிரயோஜனமாக ஆண்டவரே நான் ஆண்டவரை கேட்டுக்கிறேன் ஆண்டவரே, நான் தாத்துக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளில் வர தரப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியம் ஆண்டவரே அவர்களுக்கும் ஆண்டவரே இந்த பாக்கியம் கிடைக்கும்படி தகப்பனே ஆண்டவரே வேறு யாரும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. இந்த லைஃப் மூலியமா பார்த்து கொண்டு இருக்கிற தேவ ஜனங்களை கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே, அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே பலவீனத்திலே எனக்கு பலனை தர தேவன் என்று ஆண்டவரே அந்த வைராக்கியத்தோடு ஆண்டவரே உற்சாகத்தோடு ஆண்டவரே வர நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஒன்றாக சேர்ந்து மகிமைப்படுத்தும்படி தகப்பனே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் முற்றுமுழுகள் கடந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் அப்பா. ஆண்டவரே விசேஷம் என்னமாக இந்த நாளிலே ஆண்டவரே எங்களோட தாய்மார்களுக்காக நாங்கள் நினைவு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே விசேஷம் என்னமாக இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் ஆராதிக்க முடியாத இருந்தாலும் தகப்பனே ஒவ்வொரு தாய்மார்களும் ஆண்டவரே இந்த சபையின் தூணான் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உங்களுடைய பலத்தை தந்த ஆண்டவரே, உங்களுடைய சுகத்தையும் ஆண்டவர் தந்த ஆண்டவரே, உங்களுடைய ஐஸ்வர்யத்தினால நிரப்பி ஆண்டவரே இவருடைய ஆசீர்வாதத்தையும் வழிநடத்தும்படி இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் எங்களுடைய நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஆமென். இந்த நாளிலே விசேஷமாக எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு மிக ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நெசமாவே எனக்கு எஸ்ஓபினால நம்ம வந்து யார் யார் நம்ம பார்க்க முடியும் யார் யார் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு, ஆனால் கண்டிப்பாக நிறைய தேவ பிள்ளைகள் ஆராதனைக்கு வரத்துக்கு வாஞ்சியோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் கண்டிப்பாக இந்த நாளில் வந்து கலந்து கொள்ள முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக உள்ளத்துல ஒரு பாரம் இருக்குன்னு சொல்லி இந்த சந்தேகமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலங்கள் கண்டிப்பா இட்ஸ் நாட் கோயிங் டு பி தி சேம். நம்ம ஒரு நாள் ஒன்றாக சேர்ந்து நம்ம தேவனை ஆராதிக்கும்படி கண்டிப்பாக நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்குங்க. இந்த நாளிலே விசேஷமாக அதாவது நம்மளுடைய தாய் மரங்களுக்காக சொல்லும்போது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம யாருக்காக தேவன் என்ன ஒரு அதாவது ஒரு ஸ்பெஷலான வார்த்தை ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த சமூகத்துல நம்ம உட்காரும்போது தேவன் கொடுத்த அந்த வார்த்தை நம்ம கேட்க அந்த வேத வசனம் ஜூட்ரனோமி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரை நம்ம வாசித்து கேட்டோம். ஆனால் 2லிருந்து 8 வரைக்கும் நம்ம தியானிக்க போறதில்லை. நம்ம விசேஷமாக தேவன் இன்றைக்கு என்ன பேச போகிறார், ஆண்டவர் நம்முடைய தாய்களை பலப்படுத்தும்படி, ஆண்டவர் நம்முடைய தாய்களே நம்முடைய சபை இந்த தாயின்னு சொல்லும் போது நம்ம பெத்தல் இவெஞ்சலிக்கல் சர்ச் உடைய தாயின்னு சொல்லும் போது நம்ம அந்த காலத்துல இருந்து வரும்போது எட்வன் கிறிஸ்டியன் பெத்தல் சர்ச்ல இருந்து எனக்கு கூட ஞாபகம் இருக்குது. எப்போதுமே என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த தாய்மார்கள் தான் அந்த சபைக்கு தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாவே இந்த தாய்மார்கள் வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த சபைக்கு அவர்கள் தூணா நின்று எப்படியோ அந்த சபைக்கு செய்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு செய்து எல்லாத்தையும் செய்த இந்த தாய்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தாய்கள். ஆமென். நம்மளுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு தாய்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்ம வேத பாடம் மறுபடியும் நம்ம சிந்தனைக்கு நம்ம திருப்பமாக ஜூட்ரனோமி உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனம் யாராவது இந்த தமிழ்ல வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவையாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவுது. ஹல்லேலூயா ஆமென். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா 5வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்துமாவோடு உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. ஆமென். ஆண்டவர் இந்த நாள்ல தாய்களை மட்டும் அல்லங்க நம்மளையும் பார்த்து சொல்லுகிறார், நம்ம எப்படி கொடுக்கணும் அன்பு. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழுதாக நம்ம ஆண்டவருக்கு அன்பு கூறுவோமாக. எனக்கு
சில பீப்புள் வந்து தேவ பிள்ளைகள் இங்கே யாருமே அப்படி இல்லை. அதாவது உலகத்தை நம்ம பார்த்தோம்னாக்கா எல்லாம் சொல்லுவாங்க எல்லாத்துலேயுமே நம்ம அளவோடு இருக்கணும். இதுக்கு கரெக்டு தாங்க, கரெக்டு தான். சில காரியங்களை வந்து நம்ம வந்து அளவோடு இருக்கணும். ஆனால் சில காரியம் தேவன் கற்றுக் கொடுத்த அதாவது நல் குணங்கள் வந்து நம்ம அளவோடு இருக்காதபடி விசேஷமாக ஆண்டவருக்கு நம்ம செலுத்தும் போது ஆண்டவருக்கு நம்முடைய அதாவது பொருத்தனைகளோ ஆண்டவருக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் ஆண்டவருக்கு நம்ம செலுத்துற அந்த அன்பு வந்து தேவனுக்கு நம்ம முழு இருதயத்தோடு மற்றும் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நம்ம ஏன் நம்ம பாடுறோம் தேவனுடைய சத்தியத்துக்கு பொறுத்து கொண்டாங்க. அன்றைய பலவீனத்திலே எனக்கு பலன் தரணும். ஏனென்றால் இந்த முழு பலத்தோடு ஆண்டவர் அவர் அன்பு செலுத்த சொல்லியிருக்கிறாரு. நம்ம முழு பலத்தோடு தான் நம்ம உட்கார்ந்து ஆண்டவருக்கு நம்ம செய்து கொடுக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செய்து கொடுக்க போகிறோம். அதனால நிசமா வளர்க்கிற அந்த வார்த்தை ரொம்ப என்னோட உள்ளத்துக்கு கொடுத்தது. ஏன்னாக்கா நம்ம சில நேரம் வந்து பலவீனமா நம்ம வரலாம். சூழ்நிலையை நம்ம பார்த்து வரும்போது நம்ம வந்து ஸ்பெஷலா ஓகே இன்னைக்கு நம்ம வச்சுக்குவோம். எத்தனையோ மாதம் நம்ம இருக்கிறாங்க, ஆனா ஒரு சில மாதம் தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்ம நினைக்கும் போது சில நேரம் மன வருத்தமா இருக்கு. நான் இன்னைக்கு ராத்திரி உட்காந்து ஐயோ எத்தனை மாதம் இன்னைக்கு வர போறாங்க, எத்தனை மாதம் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா நான் ரொம்ப கற்பனை வச்சிருந்தேங்க மாதர்ஸ் டேக்கு நானும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் திங் நான் அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி நான் ரொம்ப கற்பனை வச்சிருந்தேன். ஆனா வந்து இந்த மாதிரி செய்யறதுனால உட்காந்து யோசிக்க தான் ஆரம்பிச்சேன். ஐயோ இந்த மாதிரி நமக்கு இப்படி செஞ்சாங்களே எல்லாம் இந்த சபையின் மாதர்ஸ் சபையின் தாய்மார்கள் இங்க எல்லாமே எனக்கு ஒரு தாய்மார்கள் தான். ஸோ யோசிக்கும் போது ஐயோ இந்த மாதிரி பிசினாங்கன்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் ஜெபத்துல தான் நினைக்க முடியும் ஒழிய இந்த நாளில் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஆண்டவர் அந்த நாள் குடுப்பாரு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு இந்த மாதர்களை நம்ம உற்சாகப்படுத்தும்படி ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை முழு பலத்தோடு வந்து நம்ம ஆண்டவரை நம்ம தேடும் போது முழு ஆத்மாவோட ஆண்டவருக்கு நம்ம பூர்ணக்காரை நம்ம செலுத்தும் போது ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார் நம்ம எல்லாம் விசேஷமானவர்களுக்கு. இந்த நாளிலே நம்மளுடைய பெத்தல் இவெஞ்சலிக்கல் திருச்சபையில சார்ந்து இருக்கிற இந்த நாளிலே இந்த ஆலயத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் அந்த லைஃப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் you are also special in the eyes of God, not in the eyes of human will never praise you. எந்த மனுஷனும் உங்களை வந்து praise பண்ணி ஓ நீங்க இப்படி நல்லவங்க சொல்றதுக்கு வாய் ரொம்ப வலிக்குங்க. நீங்க கேட்டு பாருங்க, வாய் வலிக்கும். ஐயோ நீங்க ரொம்ப நல்ல அம்மா, நீங்க ரொம்ப நல்ல தாய், நீங்க உங்களுக்குலாம் நல்லதா இவ்வளவு நல்லா செஞ்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்றதுக்கு மனுஷனுக்கு நீங்க ஒருபோதும் நீங்க வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் ஆண்டோடைய கண் பார்வையிலே ஆண்டோடைய பார்வையிலே நீங்க எல்லாம் ரொம்ப விசேஷம். நீங்க இல்லைனாக்கா நாங்க இல்லைங்க. அம்மாங்களா நீங்க இல்லைனாக்கா நாங்க பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் ஒன்றுமே நாங்கள் இல்லாமல். அதனால தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய முழு ஆத்மாவோடையும் உங்களுடைய முழு இருதயத்தோடையும் உங்களுடைய முழு பலத்தோடையும் நீங்கள் ஆண்டவருக்கு அன்பு கூறும்போது அதே மேலான அன்பு, அது பார்க்கிலும் மேலான அன்பு நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து 6வது வசனத்தில் இவ்வளவாங்க, இன்று நான் உனக்கு கட்டளையிட்ட இருக்கிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுளது. ஆமென். நம்மளுடைய தேவன் நிறைய வார்த்தைகள் அவர் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ நம்ம வந்து ஒண்ணுனா போனோம்னாக்கா அது பைபிள் கிளாஸ் பைபிள் ஸ்டடியா இருக்கும். அப்படி இன்னைக்கு நம்மளுடைய தேவன் வந்து நம்மளுடைய வழக்கம் போல நம்மளுடைய இப்போதான் ஆராதனை நம்ம கேட்கிற வார்த்தைகள் நம்ம படிக்கிற வேத வசனங்கள் கண்டிப்பா எல்லாம் நம்ம வந்து எப்படியே நம்ம வேத வசனம் படிக்கும் போது அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து சில நேரம் வந்து ஒரு சில ஆலோசனைகள், ஒரு சில கட்டளைகள், ஒரு சில அதாவது நமக்கு ஒரு கைடன்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். இந்த டிக்ஷனரியில நமக்கு இருக்கிற இந்த டிக்ஷனரி ஒரு பைபிள் டிக்ஷனரி தாங்க. ஸோ நம்ம எல்லாமே வந்து அதில் பார்க்கும்போது அந்த தேவன் நமக்கு என்ன இன்னைக்கு உறுதிப்படுத்துறாருனாக்கா ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு கட்டளைகளிலும் இது வந்து நம்ம இருதயத்துல இருக்கும் கடவுளது உணர்ந்து வச்சுக்கணும். நம்ம கேட்டு அப்படியே கேட்டு அதாவது லேமன் சொல்லுவாங்க மசோ கண்ணன் கிளுவாக்கிரி அந்த மாதிரி மட்டும் நம்ம வாழாதபடி மசோ கண்ணாடி பண்ணி இந்த போருக்குள்ளே ஒரு ஸ்டாப் பண்ணிருங்க. இங்க ஸ்டாப் பண்ணனாக்கா இங்க இப்படி பூதுறோம் உடனே இப்படி பூதுற போது இந்த இடத்துல இப்படி
நம்ம இருதயத்துல. ஆண்டவர் தான் சொல்றாரு, அவருடைய வார்த்தையை நம்ம இருதயத்துல வைக்கும் போது அந்த இருதயம் வந்து நம்மளை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா ஆமா இல்லையா? யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஒரு காரியம் நம்ம மனசுல வச்சாதான் அது ரிமைண்ட் பண்ணும். மனசுல நம்ம வைக்கலனாக்கா நம்ம வாங்குறோம். அது இப்ப எனக்கு இப்பதான் தோணுது, நிஜமாவே இப்பதான் எனக்கு தோணுது. சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு காரியம் வந்து செய்யறதுனாக்கா நம்ம மனசுல வந்து அது இல்லைனாக்கா அது நமக்கு செய்யறதுக்கு அந்த மனசும் வராது, அவங்க நமக்கு மெமரியும் வராது. ஆனா நம்ம அந்த மனசுக்குள்ள வச்சுட்டோம்னாக்கா இது அப்படி இது செய்யணுமே, இது நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும் மனசு. அப்ப பாருங்க எவ்வளவு அருமையாக பாருங்க. இது வந்து ஆண்டவர் சமூகத்தில் இப்பதான் நானே ரியலைஸ் பண்றேன், இருதயத்துல எடுக்க கடவுது. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு உலகத்தினோட சயின்டிபிக் ஓட மேலான நம்மளோட தேவன் அந்த 2000 வருஷத்துக்கு முன்னே அவர் சொல்லிட்டாரு, எல்லாமே உன் மனசுல வச்சுக்கணுமா. மனசுல வச்சாதான் அது வந்து வெளிரங்கமாக நல்குணங்கள் மட்டும்தான் மனசுல வைக்கணும். முத்ததுதான் மனசுல வச்சுடாதீங்க. முத்தது நம்மளுடைய இல்லாத குணங்கள் நமக்கு வந்து மனசுல வைக்காது. நல்குணங்கள் தேவனுடைய காரியம் நம்ம மனசுல வைக்கும் போது அவர் வந்து உருக்கும் போது நம்ம உள்ளத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை அவர் செழிப்பாக்குற தேவனாக இருக்கிறான். நம் கிறிஸ்தோத்திரம் உண்டாவாங்க. தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னாக்க 7வது வசனத்துல, நீ அவைகளை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஆமென். இந்த வசனத்தை நான் படிக்கும் போது நான் ஒண்ணு ரியலைஸ் பண்ணேன். சில நேரம் நானே ஒரு காலத்துல எனக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கும் போது, அம்மா கூட இருக்கும் போது நானே அம்மா பார்த்து சொன்னேன், என்ன மாதிரி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் வந்து சில நேரம் வந்து அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு பிள்ளைகளா இருக்கிற நான் செஞ்சிருக்கேன் ஒரு காலத்துல சின்னதா இருக்கும் போது என்னம்மா திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா இப்ப வேதத்துல அப்படியே இருந்தது. இந்த வசனத்தை படிக்கும் போதுங்க அப்படியே ஒரு சப்புன்னு ஒரு ஆரம்பட்டமே இருந்துச்சு. ஓகே பாருங்க, தேவன் நம்மளோட தாய்க்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்கிறாரு. அந்த டாஸ்க் என்னன்னாக்கா, இப்ப நம்ம படித்தோம்ல, நீங்கள் உன் பிள்ளைகளுக்கு அவைகளே உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கும் போது. என்னம்மா இப்பதான் வந்து உட்கார்ந்த கொஞ்சம் நிம்மதி, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டீங்களா? நானும் சொல்லியிருக்கேன். வழியிலே நடக்கிற போது, எங்க அம்மாவுக்கு முன்ன அவங்களுக்கு வந்து ஒரு நான் எப்படியாவது ஏதாவது வேலைக்கு போயிட்டு வந்து சோகம் அப்படியே வந்தது அப்படியே கூட நடந்துருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், மத்திய பருவத்தில் இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு நாட்கள் இருக்கு. அந்த ரூமுக்கு வந்து அவங்களோட ஸ்பெஷல் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த ஸ்பெஷல் சீட்ல அவங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து குளிக்க போறதுனாக்கா, ஷவர் போயிட்டோம்னாக்கா நான் அவங்க ரூமுக்கு தான் நான் போகணும். அவங்கள பாஸ் பண்ணி தான் போவேன். சில நேரம் வந்து அப்படியே அவசரத்துல வேகத்துல இருக்கும் போது அப்படியே அவங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. நான் அப்படியே சும்மா அப்படியே நடந்து வந்து போயிட்டாங்க, அவங்கள பாஸ் பண்ணி தான் போகணும். சும்மா வேர்டுக்குள்ளே வந்து கையை விட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அது நான் வந்து அப்படியே கொஞ்சம் டவுனா இருக்கும் போது, நான் கொஞ்சம் அப்படியே ஏதோ ஒரு சிந்தனை இருக்கும் போது அவங்க வந்து அவங்களுடைய இதுக்கு கொண்டு வர்றதுக்கு, ஸோ அவங்களுடைய அவங்க மேல வந்து அப்படியே என்னை நோட்டுவாங்க. உடனே நான் சொல்லுவேன், என்னப்பா உங்களுக்கு சும்மா இருக்க முடியலையா கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு போவேன். அந்த மாதிரி பாருங்க, அந்த வார்த்தை பாருங்க, நிலை பாராம வழியில் நடக்கிற போது, வழியில நடக்கிற போது கூட தேவன் நம்முடைய தாய்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாரு, நீங்க பேசிக்கொண்டே இருக்கணுமா. தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா, படுத்துக் கொள்கிற போது, பத்தாமா கண்ணு மூடி தூக்க வந்தேன், பாக்குது பதாமா நான் ஷிஃப்ட் முடிஞ்சு வேலை முடிஞ்சு வந்தேன், இன்னைக்குதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு தூங்க அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு ஐயோ எனக்கு இந்த வார்த்தையை படிக்கும் போது ரொம்ப கொஞ்சம் ஆழமான ஒரு சிந்தனைக்கு போயிட்டேன். நெசமாவே இந்த நாள்ல எனக்கு இந்த பூலோகத்துல earthly mother எனக்கு இல்லாட்டினாலும் நிறைய ஸ்பிரிச்சுவல் மதர்ஸ் நீங்கெல்லாம் இருக்கீங்க. ஸோ அது வந்து நான் யோசிக்கும் போது இந்த
நம்ம எப்படிங்க அவர்களை கனம் பண்ண வேண்டும்? இந்த தாய்கள் வந்து அவங்க பேசுற காரியம் வந்து சும்மா அவங்க பேசலங்க. அவங்க வந்து பைபிள் படிச்சு வேதத்தை அறிந்து, அதனாலதான் நம்ம உட்கார்ந்து இருக்கும் போதும், நம்ம படுத்து இருக்கிற போதும், நம்ம நடக்கும் போதும் அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சொல்கிற காரியங்கள், நம்ம போதிக்கிற காரியங்கள். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. கருத்தாய் நம்ம போட்டிருப்போம். கருத்துன்னு சொல்லும் போது அது ஒரு மெச்சூரிட்டி, கருத்து, அக்கறை, அக்கறையாக, கருத்தாக. ஒரு தாய் வந்து நமக்கு ஒரு வார்த்தை சொன்னாக்கா, ஆமா நீ போய் அந்த குழியில உழுவு. யாராவது யாரு பிள்ளைகளா இருக்கிறவங்க யார் கை மனசுல கை வச்சு சொல்லுவோம், நம்ம அம்மா யாராவது நம்மளை பார்த்து அந்த குழியில உழுது எல்லாம் சொல்லியிருக்காங்களா? இல்லைங்க. எனக்கு என்னோட நினைவு இல்லை. கண்டிப்பா நம்மளுடைய தாய் யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. தேவனை அறிந்த ஒரு தாய், தேவனுக்குள் இருக்கிற ஒரு தாய், தேவனோட பயபக்தியின் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தாய் ஒருபோதும் நம்ம குழியில உழுவோம்னு சொல்லிட்டு அவங்க பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க போதிக்கிற அந்த போதனை, அந்த கருத்தாய் போதிக்கிற அந்த போதனை வந்து அதை நம்ம ஏற்றுக்கொண்டாக்கா அது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் அது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயன்படும். ஏன்னாக்கா அவங்க வந்து தேவன் வேதத்தை அறிந்த தாயார்களாக இருந்த வண்ணமாக அவங்க போதிக்கிற ஒவ்வொரு நல் போதனைகள் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அது கண்டிப்பாக நமக்கு ஒரு மிக ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியங்களாக தான் இருக்கும். தொடர்ந்து நம்ம First Peter chapter 3 verses 3 and 4. ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு நம்ம கேட்போமா? முதலாம் பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும். நான் படித்திருவேன், பட் இருந்தாலும் என்னுடைய வார்த்தை ரோமா பெருமா எனக்கு பயமா இருக்கு. வயிறை பிட்டி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. அல்லேலூயா. அதுக்கு இந்த தாய் யாருமே தலை சீவி பவுடர் அடிச்சு அழகாக இங்க வரக்கூடாது அந்த அர்த்தம் இல்லைங்க. அந்த அர்த்தம் இல்லை. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு தெளிவாக நம்ம சொல்லிக்கிற நம்மளுடைய அதாவது முடிகளை வந்து நம்ம வந்து அழகா நம்ம சீவி. எனக்கு கூட ஞாபகம் இருக்கு, அந்த காலத்துல வந்து நம்ம வீட்டுல கூட பாய்ச்ச ஞாபகம் இருக்கு. ஸ்ப்ரே எலிசபெத் பிராண்ட், யாராவது பாய்க்க எலிசபெத் ஸ்ப்ரே இங்கே அடிச்சு, அப்புறம் அந்த காலத்துல பவுடர் வந்து தெரியல, மேபி ருத்த காலத்துல ஞாபகம் இருக்கும். நான் அம்மா காலத்துல பார்த்து ஞாபகம் இருக்குது. தண்ணி பவுடர் தண்ணியா இருக்கும். நானும் ஒரு காலத்துல பாய்ச்சிருக்கேன். அதெல்லாம் தண்ணியா இருக்கும், உள்ளுக்கு பாத்ரூம்ல இருக்கும். அதை அப்படியே கொஞ்சம் பண்ணிட்டு கையில ஊற்றி அப்படி அடிப்ப முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அழகு, நம்மளை அழகுபடுத்துறதுக்காக. பட் இருந்தாலும் apart from that, ஓகே, அதாவது நீங்க வந்து பவுடரே அடிக்க கூடாது, நீங்க வந்து எதுவுமே அழகுபடுத்த தலையை சீவிடாதீங்க அப்படின்னு தேவன் நமக்கு போதிக்கலங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, அது மட்டும் நமக்கு வந்து அலங்காரம் இல்லையாங்க. அது மட்டும் தான். சில people நீங்க பாத்தீங்கன்னாக்கா, என்னுடைய வேலை துறையில் உள்ள ஃபீல்ட்ல வந்து சில நேரம் எங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஏதாவது வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியோ அல்ல ஒரு ஒகேஷன் அங்கே செஞ்சோன்னாக்கா, அதாவது நான் வந்து டென்டிஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நான் பல்லு பற்றி பேசுகிறேங்க. ஏதாவது நாங்கள் வந்து எப்போதும் நிறையா லைக் ஒகேஷன் வந்து செய்வோம். அதெல்லாம் வந்து நோபல் ஒகேஷன் இல்லை, லைக் பியூட்டி பேஜன். நம்ம மிஸ் மலேசியா கூடலாம் வந்து நம்ம கிளினிக் வருவாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம சில நேரம் வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த ஈவெண்ட்லாம் செய்வோம். ஸோ ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, எல்லாமே ரொம்ப அழகாக இருப்பாங்க. நல்லா பாடி ஷேப்லையும் சரி, முகங்களும் சரி, எல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க.
ரொம்ப அழகா இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம கொஞ்சம் பேசி யாரா ஓகே முன்னாடி நீங்க கவனிச்சு நான் ஒரு இது வந்து ஒரு சீக்ரெட் சொல்றாங்க. நீங்க பியூட்டி பேஜஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஏர்லியில வந்து அவங்க ஏதாவது ஒரு படம் போஸ்ட் பண்ணாங்கன்னாக்கா யாருமே சிரிக்கும் போது பல்லு தெரியவே சிரிக்க மாட்டாங்க. அழகா இப்படிதான் சிரிப்பாங்க இல்லையா, பல்லு தெரியவே சிரிக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா அவங்க பல்லு காட்டுறவே சிரிச்சா வாங்கி பார்க்கறதா தெரியும் உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி. அது எங்களுக்கு நெட்டிஸ்ல தான் தெரியும் எப்படி எவ்வளவு அழகா இருக்குன்னு. முகத்தினுடைய அந்த லட்சணோட பல்லு வந்து எவ்வளவு மோசமா இருக்கும். அதனால பல்லு தெரியவே இருக்கக்கூடாது. ஸோ அதில் நாங்கள் பேசிக்குவோம், பாரு ஃபேஸ் மட்டும் எவ்வளோ அழகா இருக்கு, ஃபேஸ் அழகா இருக்கு, பாடி ஷேப் அழகா இருக்குது, எல்லாம் அழகா இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு. ஆனால் பல்லா பாரு எப்படி இருக்குன்னு நாங்கள் பேசிக்குவோம். அந்த மாதிரி வாய் திறந்தாதான் தெரியும் அவங்களோட உள்ளுக்குள்ள உள்ள அழகு. பாருங்க, அது கூட வேதத்துல இருக்குங்க. அது கூட வேதத்துல இருக்கு. நம்மளுடைய அவுட்ஃபிட் அப்பியரன்ஸ் வந்துட்டு தேவன் அது மட்டும் பார்க்காதபடி ஆண்டவர் நம்ம பார்த்து என்ன சொல்லிக்கிறாருனாக்கா, ஆலயத்தை அலங்கரிப்பாய் இருக்கிற சந்தாமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்து இருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. ஆமென். சொன்னது எவ்வளவு அழகா கிறிஸ்துல ரசிக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறாரு, இன்னைக்கு உங்களுக்குள் இருக்கிற அந்த நல் குணங்கள் வந்து உங்களுக்கு அலங்காரமா இருக்கிறதாங்க. நீங்களா இன்னைக்கு அழகா இருக்கீங்களா இல்லையா? நான் பார்த்து சொல்லுவேன், நீங்க எல்லாம் அழகா இருக்கீங்க. ஸ்பெஷலா கிசித்தா ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா பார்க்கல நீ காலையில. நீங்க எல்லாம் அழகான தாய்மார்களாக இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களோட உள்ளம் அழகா இருக்கிறதுனால தான் நீங்க வெளியே அழகா இருக்கீங்க. உங்களோட உள்ளம் அழகா இல்லைனாக்கா உங்களுடைய முழு பலத்தோடையும் உங்களோட முழு இருதயத்தோட நீங்க ஆண்டவருக்கு உங்களோட அன்பு நீங்க செலுத்தலைனாக்கா அந்த அன்பு வந்து இந்த இருதயத்துல உங்களுக்கு இருக்காது. அந்த இருதயத்துல அந்த அன்பு இல்லைனாக்கா இந்த ஃபேஸ்ல உங்களுக்கு வந்து அதை காமிக்காது. எப்போ பார்த்தாலும் அழகா இருப்பீங்க, ஆனா சில பேர் இருப்பாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா எனக்கு சில மன வருத்தமா இருக்கு. சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், அவங்க வந்து எவ்வளவு அழகா இருக்கிறாங்க பார்த்தாலும் சிரிக்க தெரியுதா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம லேமேனா நாங்க பேசிக்குவோம். அந்த மாதிரி பாருங்க, நம்ம வந்து நம்மளுடைய அப்பியரன்ஸ் அழகு முக்கியமே இல்லை. ஆண்டவருக்கு மட்டும் கொடுங்க, அந்த உள்ளத்தை முழு பலத்தை கொடுங்க. நம்ம தாய் வந்து வேலை செய்யற தாயா இருக்கலாம், அல்ல வீட்டுல இருக்கிற தாயா இருக்கலாம், அல்ல நம்ம வயோதியான தாயா இருக்கலாம், நம்ம வந்து தனிமையா இருக்கிற தாயா இருக்கலாம், அல்ல நம்ம பேர பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிற தாயா இருக்கலாம். அந்த தாயை எல்லாம் நீங்க பார்த்து சொல்லிடுறாரு. அந்த லைஃப்ல பார்த்து கொண்டு இருக்கிற தாயா கூட இருக்கலாம். நம்ம எல்லாத்தையும் அன்று நீங்க பார்த்து சொல்றாரு, உங்களுடைய உள்ளமுடைய அழகு உங்களுடைய முகத்துல இருக்கு, உங்களுடைய தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் இருக்க கடவுளாக. ஆமென். ஒவ்வொரு தாயும் யாரும் விசேஷ தாயினாங்க. ஏனென்றால் அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இஸ் சோ பிரைஸ். ரொம்ப ஸ்பெஷலான, ரொம்ப விலையேற பெற்றது. ரொம்ப அதாவது ரொம்ப பிராண்டடான ஒரு விலை. நீங்களாம் ரொம்ப பிராண்டடான ஒரு விலைங்க. ஆண்டவர் பார்த்து சொல்லிக்கிறார். ஸோ அதனால நீங்க நினைக்க கூடாது, ஐயோ நான் ஒரு அம்மா தானே, என்னால் என்ன செய்ய முடியும், நான் வேலை செய்யல, நான் வீட்டில் தானே இருக்கிறேன். நீங்க வீட்டில் இருந்து எங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டனால தானே நாங்கள் ஒரு பெருசா இருக்கிறோம். நீங்க எங்களுக்காக சமைச்சு கொடுக்கலனாக்கா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் ஒரு தூரம் வளர்த்துக்க மாட்டோம். ஸோ அதனால தாய்மார்கள் நீங்க யாவரும் ஆண்டவருடைய பார்வைக்கு விலையேற பெற்றவர்கள். ஆமென். நாளிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாக. மற்றும் இந்த தாயை பத்தி நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம தியானிக்கிறோம். தாய் வந்து இவ்வளவு விசேஷமானவர்கள். தாய் வந்து ஆண்டவரோட பார்வைக்கு எவ்வளவு விலையேற பெற்றவர்கள். ஆண்டவர் என்ன அந்த தாய்களுக்கு பலத்தின் வார்த்தையை நம்ம
ஆனால் இந்த தாய் வந்து அதாவது அவங்க மட்டும் sacrifice பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அவங்க மட்டும் தான் செய்யணுமா? அவங்க மட்டும் தான் எல்லாரும் எடுத்து இருக்கணுமா? அப்படி இல்லைங்க. நீதிமொழி 31வது வசனம் 31வது அதிகாரம் 31வது வசனம். Proverbs chapter 31 verses 31. Let's see what is written there. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொள்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ பார்ப்படுவது. ஆமென். இந்த தமிழ்ல வந்து எனக்கு அவ்வளோ ஷார்ட்டா எனக்கு பிடிப்படல. பட் இங்கிலீஷ்ல எப்படி எழுதிருக்குனாக்கா, show her respect, praise her in public for what she has done. Yes, அது ஒரு வெர்ஷன். show respect for whatever she has done. ஓகே, பின்னாடி ஒன்று இருக்கா சம்பவம் இல்லை? ஓகே, என்னோட டிரான்ஸ்லேஷன் எப்படி படிச்சேனாக்கா, honor her for all that her hands have done and let her works bring her praise at the city gate. So இதுல வந்து நான் என்ன ஒரு ஆழமாக நான் ரொம்ப யோசிச்சேனாக்கா, அந்த தாய் மட்டும் எல்லாத்தையும் sacrifice பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்லாதபடி ஆண்டவர் இன்னொரு வார்த்தை நம்ம எல்லாம் பார்த்து சொல்லுகிறார், we have to honor them. அந்த தாயை நம்ம கனப்படுத்த வேண்டும். honor her for all that her hands have done. நமக்காக சமைச்சு கொடுத்த அந்த கையை ஆண்டவர் ஆனர் பண்ண சொல்லியிருக்கிறார். நமக்காக தலை சீவி விட்ட அந்த கையை ஆண்டவர் ஆனர் பண்ண சொல்லியிருக்கிறார். நமக்காக சின்ன பிள்ளையா இருக்கும்போது குளிப்பாட்டி விட்ட அந்த கையை ஆண்டவர் ஆனர் பண்ண சொல்லியிருக்கிறார். வேற என்னெல்லாம் நம்மளோட தாயோட கை நமக்காக செய்திருக்கு சொன்னாக்கா நம்ம கணக்கு இல்லாதபடி அப்படியே அடிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்கனாக்கா, கொஞ்சம் விவரம் பிள்ளைங்களா இருக்கா, அம்மா உங்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய மேபி நம்ம வயசாகனால மேபி நம்ம மறந்துருப்போம். சின்ன பிள்ளைங்களா கண்டிப்பாக அவங்க அம்மா உங்களுக்கு என்ன செஞ்சாங்க, ஆனால் ஒரு சில ரோட்டாலே சொல்ல அடிச்சாங்க. ஏன் தெரியுமா? வேதவசனம் சொல்லி இருக்குது, நம்மள வந்து போதிக்க சொல்லி இருக்குது. அதனாலதான் அம்மா அடிக்கிறாங்க. பாருங்க, நம்ம அடிச்சிருக்கோம். அம்மா அடிச்சதுங்க ஜெசிந்தா மட்டும் இல்ல, நானே அடி வாங்கியிருக்கேன். கையில மட்டும் இல்லைங்க, பேஸ்ல கூட நான் அடி வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச அம்மாவை தெரிஞ்ச கண்டிப்பா இங்க இருக்கிற நம்ம எல்டர்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அம்மாவுக்கு உங்களுக்கு காலத்துல கோவம் வந்துச்சுனாக்கா எப்படி அது கோவம் வரும்னு சொல்லி, அது ஒரு வித்தியாசமான ஒரு கோவமா இருக்கும். திடீர்னு வர அந்த கோவம், அதுல வந்து நான் கொஞ்சம் மம்சாவா மாட்டுனேன், அவ்வளவுதான் பீஸ் அடிக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ இந்த காலங்கள்ல அதை யோசிக்கும் போது அந்த அடியெல்லாம் நான் வாங்கலனாக்கா இவனமாக ஆண்டவர் சமூகத்துல நிற்க முடியாது. அதனால சில நேரம் தாய் வந்து சில நோட்டி தாய் வந்து இருப்பாங்க தான். ஆனா நம்மளோட சமூகத்துல ஆண்டவரோட பிள்ளைகளா இருக்கிற எந்த தாயும் அந்த மாதிரி தாய் அல்லவே அல்ல. ஆண்டவருடைய பைபிளத்தில் இருக்கிற தாய்கள், ஆண்டவருக்குள் இருக்கிற தாய் எப்போதுமே நம்ம போதிக்கிறதுக்காக அந்த ஒவ்வொரு காரியங்களும் அவங்க இன்றைக்கு வந்து எல்லாம் சொன்ன மாதிரி தாய் பேசிக்கொண்டே இருந்தாங்க. எல்லாம் வேதத்துல இருக்கு. நம்ம நடக்கும் போது தாய் உடனே பேசினாலும் வேதத்துல இருக்கு. நம்ம படுத்திருக்கும் போது தாய் வந்து ஐயோ சொன்னாங்கன்னாக்கா அதுவே வேதத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த தாய்க்கு இன்னைக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்குறாருனாக்கா, நம்மளோட பிள்ளைகளை போதிக்க வேண்டும். ஆண்டவருடைய காரியத்திற்குள் ஆண்டவருடைய ஒவ்வொரு காரியங்கள் நல் குணங்கள் தேவனுக்காக நிர்மலமாக பிள்ளைகள் நிற்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு கட்டளைகளும் உங்களுடைய மனதுக்குள் வைத்துக் கொண்டு அந்த பிள்ளைகளை நீங்கள் போதிக்கும் போது அந்த பிள்ளைகள் ஒரு காலம் வளர்ந்து வரும்போது அவர்கள் மகிமையோடு சொல்லுவார்கள், என்னுடைய தாய் தேவனுக்குள் இருந்த அந்த தாய் போதித்த அந்த போதனை இந்த நாளிலே என்னை நிற்க வைத்தது. ஆமென். அதனால நீங்கள் ஒருபோதும் நீங்க நினைக்க கூடாது, எந்த தாயும் ஒருபோதும் நீங்க நினைக்க கூடாது, ஆமா நான் சொல்றதெல்லாம் என்ன, நான் சொல்றதெல்லாம் இங்கதான் போகுது, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு விளக்குதா. ஒரு நாள் விளக்குற மாதிரி தேவன் ஒவ்வொருவரையும் கண்டிப்பாக உருவாக்குவார். ஏனென்றால் ஒவ்வொரு
பிள்ளைகளும் தாயின் கர்ப்பத்திலிருந்து பேர் சொல்ல அழைத்த தேவன் பேர் சொல்ல அழைத்த பிள்ளைகளாகத்தான் நம்ம இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளாக அவரோட சமூகத்தை நம்ம இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை மற்றும் இல்லைனாக்கா, ஆண்டவருடைய கிருபைனால் நமக்கு அந்த தாயின் கர்ப்பம் இல்லைனாக்கா ஒருபோதும் நம்மளும் இந்த பூலோகத்தை கூட நம்ம பார்க்க முடியாது. ஆகியா இந்த விசேஷமான இந்த நாளிலே இந்த மதர்ஸ் டேல வந்து மதர்ஸ் டேன்னு சொன்னாக்கா இது வந்து ஜஸ்ட் இட்ஸ் ரிமெம்பரன்ஸ் டே தான். மற்றபடி நமக்கு எவ்ரிடே நமக்கு மதர்ஸ் டே தான். எவ்ரிடே நம்ம தாய் கூட தானே இருக்கிறோம். ஸோ எவ்ரிடே நம்ம தாய் வந்து நம்ம பேசிட்டு தானே இருக்கிறாங்க. எவ்ரிடே வந்து தாய் வந்து நம்மளை போதித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த தாயை நம்ம கனம் பண்ணும் போது அதே போல் நம்ம யாவரும் தேவனுடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன ஒவ்வொரு கட்டளைகளும் நம்மளோட உள்ளத்துல வைத்து அதன்படி நம்ம நடக்கும் போது தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், யூ ஆர் தி ஸ்பெஷல் ஒன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு வந்து பாதியா ஆண்டவரே இன்னைக்கு வந்து என்னோட மனசு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பாகம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்புறம் அந்த மாசம் கடைசியில நான் முழு மனசு உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த பேர் மட்டும் பிரிச்சு கொடுக்காதபடி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருக்குள் நம்ம நடக்கும் போது ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்கு முன் நீங்க செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கட்டளை என்னுடைய உள்ளத்துக்குள் இருக்க வேண்டும். அவர் ஒவ்வொரு நாளும் நான் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட முழு பலத்தோட நான் அன்பு கூற வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்மளுடைய டேயை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னாக்கா அதனால முழுவதும் அன்பாகத்தான் இருக்கும். யாரும் அதை நம்புறீங்க? நான் நம்புகிறேன். நான் ரொம்ப சொல்லுவேன், என்னுடைய ஆபீஸ்ல ஸ்டாஃப் கிட்ட நான் ரொம்ப சொல்லுவேன், எனக்கு ஒரு காரியம் ஒன்று பிடிக்காது. ஆபீஸ் ஸ்டாஃப் ரொம்ப சொல்லுவேன், காலையிலே வந்து எனக்கு வந்து இந்த அப்படியே முழுசாம உட்காந்துருப்பாங்க. நீங்க அப்படியே நீங்க வேலைக்கு போறவங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்களோ அல்ல யாரோ நீங்க வந்து பாருங்க, எனக்கு அது ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஆபீஸ் போனா ரொம்ப திட்டுவேன். காலையிலே வந்து ஷோ யுவர் ஸ்மைல். காலையில வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு உங்களுக்கு அது பணம் அதாவது நீங்க சோர்வா இருந்தா கூட சும்மாவே நம்ம நார்மலான வார்த்தை சொன்னாக்கா சரி ஒரு லூஸ் மாதிரி பேசி நீங்க சிரிச்சுக்கிட்டு உங்களுடைய டே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாக்கா அந்த நம்ம வந்து we are not worldly people. நம்ம வந்து தேவனுடைய அன்பை தான் நம்ம வைத்திருக்கிறோம் நம்ம உள்ளத்துல அல்லவா. ஸோ ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்துருவாரு, நமக்கு அன்போடு எல்லாத்துக்கிட்டையும் இருக்க வேண்டும். ஸோ நம்ம சில நேரம் போனோம்னாக்கா ஒரு சில பீப்புள் வந்துட்டு காலையில் குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டாங்க. அப்படி யார் மொதல் சொல்லுவான்னு வெயிட் பண்ற ஆளுங்க கூட உலகத்துல இருக்கிறாங்க. சார் நான் இப்போது எனக்கு ஒரு பழக்கம் வந்து போனோம்னாக்கா யாரையும் பார்த்தனாக்கா ஆஃபீஸ்ல வந்து முதல் நாள் அது பிறகு அவங்களாம் பாலாஸ் பண்ணுவாங்க. அப்புறம் யாராவது இப்படி என்ன சொல்லுவாங்கனாக்கா ஏதோ முழுகிற மாதிரி உட்கார்ந்து இருந்தாங்கனாக்கா can you smile please அப்படின்னு அழகா கேட்டு அந்த ஸ்மைலை வாங்கி வந்துடுவேன். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில அந்த அன்போடு நம்மளுடைய நாட்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம என்ன சொல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரே காரியம் தாங்க, ஆண்டவரே நமக்கு தெரிஞ்ச காரியம் அது வந்து ஆண்டவரே இந்த நாள் முழுதும் நீங்க உங்களுடைய அன்பினால் என்னை நடத்த வேண்டும் ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய வந்து அவருடைய நேசத்துல அவர் கண்டிப்பாக உங்களை நடத்து வராங்க. நீங்க தாயர்கள் சமைத்து கொண்டாலும் வீட்டுல வந்து ரொம்ப இன்னொரு கதை எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது. நான் ஃபேஸ்புக்ல கண்டிப்பா நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஃபேஸ்புக்ல அது யூஸ்வலா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அது அப்பப்போ சும்மா வரும். நான் பார்த்தது வந்து மெல்லே ஓஷன்ல அதுல வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு பிள்ளை இருக்கும், ஒரு சின்ன பிள்ளை வச்சிருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ என்ன செய்வாருனாக்கா அந்த கணவர் வந்துட்டு காலையிலே அந்த ஒய்ஃப் வந்து வேலை செய்யறாங்க, ஒய்ஃபும் வேலை செய்யறாங்க, ஹஸ்பண்டும் வேலை செய்யறாங்க. ஓகே சாரி இல்லை ஒய்ஃப் வேலை செய்யல, ஒய்ஃப் வந்து வீட்டில் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போறவர். ஸோ காலையில எழுந்திரிச்சோன்னே இந்த ஒய்ஃப் என்ன செய்வாங்க, காலையில எழுந்திரிச்சோன்னே சமைப்பாங்க, சமைச்சிட்டு அந்த பிள்ளைக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த பிள்ளைய கிளப்பி விட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு ஸோ என்ன இருப்பாங்க, ஹஸ்பண்ட் இறங்கி வருவாருக்கு எழுந்திரிச்சு சட்டெல்லாம் மேக்கப்லாம் பண்ணிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாரு. ஓகே பாப்பா எனக்கு காலை எடுத்துட்டு வேலைக்கு போயிடுவாரு. அப்புறம்
ஹஸ்பண்ட் வீடு திரும்பி வருவாரு. வீடு திரும்பி வந்தோடனே கேட்பாரு, பசி வந்துடும் ஹஸ்பண்ட்க்கு. பசி வந்துடும், ஒன்றும் சமைக்கலையா மணியை பார்த்துட்டு, இல்லை ஒன்றும் சமைக்கல, கொஞ்சம் லேட் ஆச்சு, இன்னைக்கு திடீர்னு கொஞ்சம் லேட் ஆச்சு, ஸ்கூல் வந்து டீச்சர் என்னை பார்க்க கூப்பிட்டாங்க, ஸோ கொஞ்சம் லேட் ஆச்சு, நான் ஒன்றும் சமைக்கல, நான் கொஞ்சம் நேரத்தில் சமைச்சிடுறேன் அப்படின்ட்டு. உடனே இந்த ஹஸ்பண்டுக்கு கோவம் வந்துடும். ஆமா, நீ வீட்டில் இருந்து என்ன தான் செய்யறேன், நீ உனக்கு இந்த சமைக்கிறது கூடயும் உனக்கு நேரம் இல்லாமல் போச்சு, அப்படி ரொம்ப கோவம் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ரொம்ப பொறுமையாக இருந்துட்டு அப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க அன்போட பேசிட்டு இருக்கும்போது இந்த ஒய்ஃப் சொல்லுவாங்க, சரி நம்ம வந்து ஒரு டாஸ்க் செய்யலாமான்னு சொல்லுவாங்க. அந்த ஒய்ஃப் சொல்லுவாங்க, சரி என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஒரே நாள் நான் வந்து உங்களை வந்து வேலைக்கு போற மாதிரி நான் வந்து வேலைக்கு போவேன், நீங்க வந்து என்ன மாதிரி ஒய்ஃபா நீங்க வீட்டில் வேலை செய்யுங்க. ஓகே, ஒரு நாள் ஒய்ஃபா நீங்க வீட்டில் வேலை செய்யும். ஸோ இந்த ஹஸ்பண்ட் ஆமா இது என்ன பெரிய டாஸ்க், அது என்னால முடியாதா அப்படின்னு, வீட்டுல வேலை தானே செய்யறோம் உனக்கு, ஓகே கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஜோக்கா தான் இருந்துச்சு அந்த வீடியோ, பட் அது ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ஸோ உடனே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மனதார ஏற்றுக்கிட்டாரு, ஓகே பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சிம்பிள் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்து அந்த ஒய்ஃப் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு, அவங்களோட டைம் தான் எழுந்திரிச்சாங்க, காலையில் டைம் எழுந்திரிச்சு இறங்கி வந்தாங்க. இறங்கி வந்தாலே பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் டேபிளுக்கு வரல. ஸோ உடனே இந்த ஒய்ஃப் வந்துட்டு ஹஸ்பண்ட்னா அதை ப்ரிட்டெண்ட் பண்ணுற ஹஸ்பண்ட் எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் வரல அப்படின்ட்டு. உடனே ஹஸ்பண்ட் சொன்னாங்க, கொஞ்ச நேரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. திருப்பி வரும்போது அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் வந்து வீட்டுல இருந்து எல்லா காரியத்தையும் அவங்க செய்யணும். என்ன செய்யணும், பிள்ளைக்கு சோறு கொடுத்து அனுப்பணும், பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், துணி பண்ணி துவைக்கணும், துணி பண்ணி மடிச்சு வைக்கணும், திருப்பி வந்து சமைச்சு வைக்கணும், எல்லாமே செய்யணும். வீடு மோப் பண்ணணும், வீடு கூட்டணும், கிளீன் பண்ணணும். அந்த ஒரு நாள்ல எல்லாம் செய்யணும். அவர் அப்படியே நொந்து போயிடுவாரு. ஒய்ஃப் வந்து மேடம் வீட்டுல வந்து சேர்த்து நொந்து போய் உட்காந்துருவாரு. அப்படியே சமைக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போச்சு, ரொம்ப டைட் ஆயிடுச்சாங்க. உடனே ஒய்ஃப் வருவாங்க. ஒய்ஃப் வந்துட்டு ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஒன்றும் சமைக்கலையா நீங்க, எனக்கு பசி வந்துருச்சு, டைம் என்னாச்சு இப்ப இன்னும் சமைக்கலையான்னு. உடனே அந்த ஹஸ்பண்ட் உடனே சொல்லுவாரு, ஐயோ இத்தனை நாளா நீ இப்படி தப்பா நீ வேலை செஞ்சுட்டு இருக்கியா வீட்டுல, இப்பதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது அந்த மெஸ்ஸூர்ல நம்ம கடந்து வந்திருக்கோமா? இதுல என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஒவ்வொரு காலையிலும் நம்ம உணர்ந்தோம்னாக்கா, மனதார நம்ம உணர்ந்தோம்னாக்கா, ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துற தேவனாக இருக்கிறார். நம்ம வந்து அன்பு, ஃபர்ஸ்ட் இஸ் அன்பு. ஆண்டவருக்குள் நம்ம ஆண்டவர் கட்டு கொடுத்த அந்த போதனை, அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தும் போது நம்ம வந்து அந்த தாயை வந்து வீட்டில் இருக்கிற தாயா இருந்தாலும் சரி, நம்ம நினைக்க கூடாது அவங்களுக்கு வேற வேலை இல்லை, வீட்டில் தானே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. வீட்டில் இருந்து அவங்க என்ன செய்வாங்க நமக்கு தெரியாது. மேபி அவங்களுக்கு ஒரு ஸ்கெட்யூல் இருக்கும், வேத வாசிக்கிறதுக்கு டைம் இருக்கும், ஜாப் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்கெட்யூல் இருக்கும், மற்றும் அவங்க எக்ஸசைஸ் செய்யறதுக்கு ஸ்கெட்யூல் இருக்கும், சமைக்கிறதுக்கு ஸ்கெட்யூல் இருக்கும், எல்லாத்துக்குமே அவங்களுக்கு டைம் இருக்கு. எல்லாம் நம்ம ஹியூமன், நம்ம எல்லாமே மனுஷர்கள் தான். ஆனால் ஒவ்வொருலையும் நம்ம கனம் பண்ணுவது, ஏன்னா ஆண்டவர் அதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆண்டவருக்கு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க, we have to respect each other. வேதத்தில் நமக்கு நல்லா அருமையாக படிச்சோம். கீதாவோட வெர்ஷன்ல வந்து it's written as respect. நான் படிச்ச வெர்ஷன்ல வந்து honor. ரெண்டுமே சேம் தான். Okay, honor. We have to honor. Okay, God says honor her for all that her hands have done. அவங்களோட கைகளில் செய்த எல்லா காரியம், தாய்மார் மட்டும் இல்லைங்க, அப்பா மார்கள் என்ன செய்தாலும், பிள்ளைங்க மார்கள் என்ன செய்யறாலும், we respect each other and we honor each other and let her works bring her praise at the city gates. யாருமே வந்து அவங்க செய்யற அந்த உலகத்தின் ஒரு பீப்புள் தான் வந்து என்ன நினைப்பாங்கன்னாக்கா, அவங்க செய்யற நல்ல காரியம் வந்து மைக் வச்சு அனௌன்ஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரீட்ல இருந்து ஐயோ நான் இது செஞ்சேன் அதை செஞ்சேன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் தேவனோட பிள்ளைகள் நீங்கள் யாரும் அந்த மாதிரி நம்ம யாரும் எதிர்பார்க்கிறவர்களே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, we have to honor and respect each other. ஆனால் அந்த ரிவார்ட் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னாலே, அந்த ரிவார்டை எனக்கு நீங்க தாங்கப்பா. எதிர்பாராத காரியங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் இன்னும் நம்மளை நடத்துற தேவனாக இருக்கிறார். விசேஷமாக இந்த நாளில் ஒவ்வொரு தாயும் ஆண்டவர் பலப்படுத்தும்படி, ஒவ்வொரு தாயும் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லிட்டாருனாக்கா, நீங்க எல்லாமே விசேஷம் உள்ளவர்கள், நீங்க எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட
ஏற்றுக்கொள்ளணுங்க. அழகானவங்கன்னு சொல்லும் போது நீங்க ஏற்றுக்கொள்ளணுங்க. ஏன் நம்ம முகத்திலேயே அழகு கொஞ்சம் குறைவுங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஒரு தமிழ் பழமொழி இருக்குது, எனக்கு தெரியும், அது வரல. அகத்தில் முகத்துக்கு தெரியுமா? முகத்துல தெரியுமா? பாருங்க, நம்மளுடைய தேவனை கற்றுக் கொடுத்துருக்காருங்க. நம்மளுடைய தேவனை கற்றுக் கொடுத்துருக்காரு. நம்மளுடைய தேவன் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட அதாவது உள்ளத்தின் அழகு, உள்ளத்தின் அழகு தான் அவர் எதிர்பார்க்கிற ஒரு விசேஷமான அழகு. அந்த விசேஷமான தாயார்களாகத்தான் நீங்கள் இந்த நாளிலே பெத்தல் இவெஞ்சலிக்கல் திருச்சபையின் சார்ந்த ஒவ்வொரு தாய் விசேஷமான ஒரு தாயாக ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதித்து வெள்ளப்படுத்தி சந்தோஷத்தோடு ஒரு கரம் தட்டி கொடுத்த எல்லா தாய் ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கும்படி எல்லா தாயும் you are so special in the eyes of God. In the presence of God, you are so special. நீங்கள் ஒருபோதும் நீங்க நினைக்க கூடாது, ஐயோ நான் என்னால் ஒண்ணுமே செய்ய முடியல, நான் இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியல, நான் இவ்வளவு சோதனைகள் இருக்கிறேன், நான் இவ்வளவு வேதனைகள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருபோதும் நீங்க நினையாதபடி என்னோட தேவன் நான் செய்யறதெல்லாம் என்னோட ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த கற்பனைகள் என்னோட உள்ளத்துல வைத்து என்னோட முழு வெள்ளத்தோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடைய நான் என்னுடைய போதனைகள் ஒவ்வொருவருக்கும் நான் போதிக்கும் போது என்னோட தேவன் என்னை பார்த்துக் கொள்வாராங்க. அல்லேலூயா. அந்த அன்பான தேவனை தாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தும்படி நம்ம எப்போதும் நம்ம ஒப்பு கொடுக்கிறது எல்லாரும் நம்ம இருக்க வேண்டும். அந்த ஒரு விஷயம் நம்ம யாரும் எழுத நின்று அந்த தேவன் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நம்ம நன்றி செலுத்தி நம்மளோட தொடர்ந்து நம்மளுடைய ஆராதனை முறைமைக்காக நம்ம கடந்து செல்வோம். நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நீர் ஒருபோதும் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவனாய் இருக்கிறவனாக அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே நீங்கள் நடத்துகிற தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே விசேஷ வனமாக இந்த நாளிலே ஆண்டவரே இந்த வசனம் ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே எங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி ஹானர் பண்ணும்படி தகப்பனே ஏசப்பா இந்த நாளை நாங்கள் கற்றுக் கொடுக்கும்படி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளபடி தகப்பனே எங்கள் இந்த நாளிலே ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்ததுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மறுபடியும் அப்பா ஒவ்வொரு தாய்களும் நாங்கள் நினைவு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த விசேஷமாக இந்த சபை சார்ந்த விசேஷமான தாய்கள் ஆண்டவரே உடைய கருத்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க இருந்தாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே என்ன பலவீனங்களும் என்ன சோர்வுகளும் ஆண்டவரே என்ன குழப்பங்களும் மன வருத்தங்களும் கவலைகளோட கண்ணீரோட ஆண்டவரே இந்த தாய்கள் இருந்தார்கள் ஆண்டவரே இவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாளில் இப்படி வார்த்தை பேசுகிற வேண்டுமாக ஆண்டவரே முழு இருதயத்தோட ஆண்டவரே முழு பலத்தோட ஆண்டவரே முழு ஆத்மாவோட ஆண்டவரே உங்க மேல் அன்பு கூறுறவர்களாக ஆண்டவரே இந்த தாய்களில் மாற்றப்படி தகப்பனே ஆண்டவரே இந்த தாய்களில் ஆசீர்வதிக்கப்படி ஆண்டவரே மனதார நான் வாழ்த்துகிறேன் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே இந்த வேத வசனத்தை ஆண்டவரே இந்த சத்தியத்தை ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் பேசி ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒரு தெளிவின் ஞானத்தை கொடுத்த ஆண்டவரே அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டபடி ஆண்டவரே அதை நாங்கள் கீழ்ப்படிப்படி ஆண்டவரே இந்த வாக்கியத்தை ஆண்டவரே கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே நாங்கள் நேரத்தை